நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் கொண்டிருக்கோம். இந்த வீடியோவில் வங்கி கணக்கில் ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் 8% நிலுவைத் தொகை ஹாப்பி நியூஸ். என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு எதன் அடிப்படையில் கூடுதல் 8% வழங்கப்படுகிறது, அதேபோல் நிலுவையில் உள்ள நிலுவைத் தொகை வழங்குவது பற்றிய அறிவிப்புகள் ஏதேனும் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய எல்லா டேரெக்டாக கிடைக்கும். ஓய்வூதியதாரர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு நிவாரணம் வழங்கும் ஓய்வூதியம் செலுத்தும் வங்கிகள் ஓய்வூதியம் செலுத்துவதிலோ அல்லது ஓய்வூதிய நிலுவைத் தொகை செலுத்துவதிலோ தாமதம் செய்தால் இனி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஆண்டிற்கு 8% வட்டி வழங்கப்படும். ஓய்வூதியதாரர்களுக்கு இழப்பீடாக இந்த வட்டி வங்கியால் செலுத்தப்படும். வங்கிகள் மூலம் ஓய்வூதியம் செலுத்தப்படுவது குறித்து ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய முதன்மை சுற்றறிக்கையில் இப்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1, 2025 அன்று இந்திய ரிசர்வ் வங்கி RBI திருத்தப்பட்ட ஏஜென்சி வங்கிகள் மூலம் அரசு ஓய்வூதியம் வழங்கப்படுதல் என்ற முதன்மை சுற்றறிக்கையை வெளியிட்டது. திருத்தப்பட்ட ஓய்வூதியம் மற்றும் நிலுவைத் தொகைகளை வழங்குவதில் அதிகப்படியான தாமதம் ஏற்படுவதாக ஓய்வூதியதாரர்களிடமிருந்து பல புகார்களை பெற்றதை அடுத்து தாமதமான ஓய்வூதியத்திற்கான வட்டியை செலுத்தும் அம்சத்தை இந்திய ரிசர்வ் வங்கி முதன்மை சுற்றறிக்கையில் தெரிவித்தது. ஓய்வூதியம் செலுத்தும் வங்கிகள் ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் தாமதத்திற்கு நிலுவைத் தொகைக்கு ஆண்டிற்கு 8% வட்டி செலுத்தி தாமதத்தை ஈடு செய்ய வேண்டும் என்று முதன்மை சுற்றறிக்கை கூறுகிறது. ஓய்வூதியம் செலுத்தும் வங்கிகள் ஓய்வூதியம் நிலுவைத் தொகையை வரவு வைப்பதில் ஏற்படும் தாமதத்திற்கு ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டிற்கு 8% நிலையான வட்டி விகிதத்தில் இழப்பீடு வழங்க வேண்டும். அதற்கான இழப்பீடு வழங்க வேண்டிய தேதிக்கு பிறகு ஏற்படும் தாமதத்திற்கு ஈடு செய்ய வேண்டும் என்றும் சுற்றறிக்கை கூறியது. அக்டோபர் 1, 2008 முதல் தாமதமாக செலுத்தப்பட்ட அனைத்து ஓய்வூதிய தொகைகளுக்கும் வங்கிகள் திருத்தப்பட்ட ஓய்வூதிய நிலுவைத் தொகைகளை வழங்கும் போது அதே நாளில் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து எந்த கோரிக்கையும் இல்லாமல் இழப்பீடு தானாகவே ஓய்வூதியதாரர்களின் வங்கியில் வரவு வைக்கப்படும் என்றும் சுற்றறிக்கை கூறியது. ரிசர்வ் வங்கியின் முதன்மை சுற்றறிக்கை ஓய்வூதியம் செலுத்தும் அதிகாரிகளிடமிருந்து ஓய்வூதிய உத்தரவுகளின் நகல்களை உடனடியாக பெறுவதற்கான ஒரு வழிமுறையை வங்கிகள் உருவாக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ரிசர்வ் வங்கியிடம் இருந்து அறிவுறுத்தல்கள் வரும் வரை காத்திருக்காமல் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் முடிக்கப்பட வேண்டும். இது பணம் செலுத்துவதை தாமதப்படுத்துவதற்கு பதிலாக அடுத்த மாத ஓய்வூதியத்திலேயே சலுகைகள் செலுத்தப்படுவதை உறுதி செய்யும். மேலும் ஓய்வூதிய கணக்குகளை கையாளும் வங்கி கிளைகள் ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கியுடனான அவர்களின் பரிவர்த்தனையில் வழிகாட்ட உதவ வேண்டும். ஓய்வூதியம் வழங்கும் அனைத்து முகமை வங்கிகளும் ஓய்வூதியதாரர்களுக்கு, குறிப்பாக வயதான ஓய்வூதியதாரர்களுக்கு அக்கறையுடனும் அனுதாபத்துடனும் கூடிய வாடிக்கையாளர் சேவையை வழங்க அறிவுறுத்தப்படுகின்றன என்று சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறொரு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.